நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. யுக யுகமாய் அரசாட்சி செய்கிற ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் சமாதான வாழ்த்துக்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். விசேஷமாய் வாலிபர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இருதயத்தில் ஏவி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்புவித்து ஜெபிப்போமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தரணும், நல்ல சுகபலத்தை தரணும், நான் சொல்லுவேன் நல்ல நண்பர்களோடு அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். பொல்லாத நண்பர்களோடு அல்ல, நல்ல நண்பர்களை தேவன் கட்டளையிடணும். விசேஷமாய் இன்றைய காலகட்டத்திலே பாருங்களேன், பொல்லாத சத்துருவான விதவிதமான தந்திரமான வழிகளிலே வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவன் உங்களுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நன்மையால் நிறைக்கணும். அதை வீட்டுக்கும் சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு வாலிபர்களுக்காய் ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறீரே, விதத்திலே சொல்லியிருக்கிறீர். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அதை அவன் முதிர் வயதில் விடாதிருப்பான் என்று நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. பரிசுத்தாவியானவரே, இந்த பிள்ளைகளை எப்படி உம்முடைய பாதைக்கு, உம்முடைய நாம மகிமைக்கு தேவனே வளர்க்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். விசேஷமாய் எங்களுடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் நம்முடைய கருத்து வைக்கணப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாய் மாற்றும். தேவரீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல ஞானத்திலும் படிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை தந்து தேவரீர் நீர் போக்குவரத்தை பாதுகாத்து ஆசீர்வதியும். உடைய கருவை உடைய பிள்ளையோடு இருக்கட்டும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக இந்த நாளில் விசேஷமாய் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், வியாதியோடு இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் விசேஷ ஜெபம் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஏறெடுக்கப்படுகிறது. சுகமளிக்கும் ஆராதனை என்றும் ஏறெடுக்கப்படுகிறது. என் ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஐயா இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், யார் யார் என்னென்ன வியாதியோடு இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை அல்லாமல் நமக்கு ஒன்றும் கூடாதென்று. என் ஆண்டவர் ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மேலேயும் தன்னுடைய கரங்களை வைக்க வேண்டும். வியாதியஸ்தர்கள் அன்றைக்கு அவர் சுற்றித்திருந்த ஒரு மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் சுற்றித்திருந்த நாட்களிலே வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். அத்தனை பேருக்கும் சுகம் கொடுத்த தெய்வம் இன்றைக்கும் அதே வல்லமையோடு அதே மகிமையோடு இருக்கிறார். தேவனே, என்னென்ன வியாதியோடு உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்தினால் மனம் நொந்து போய் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு இரக்கம் பாராட்டுங்க. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறே, அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை இப்பொழுது எங்கே? உம்முடைய பிள்ளைகள் படுகிற வியாதியை பாண்டவரே அனுபவிக்கிற கஷ்டத்தை பாருங்கப்பா. இவர்கள் பட்ட பாடுக்கு போதும், அது இன்றோடு நின்று போகட்டும். இன்றோடு இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். தேவரீர் இறங்கும், தேவரீர் இரக்கம் பாராட்டும். மூல வியாதியினால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை பாருங்க. தேவனே மனதிறங்கும். எகிப்தின் ரோகங்கள் ஒன்றும் உன்னை தொடாது என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை இப்பொழுது எங்கே? பிள்ளைக்கு சுகம் உண்டாகட்டும். இன்னும் ஒவ்வொரு பிரச்சனையோடு லோ சுகர், ஹை சுகர் புண், இன்னும் கல்லடைப்பு, விதவிதமான வியாதியினாலே ஆண்டவரே படுத்திருக்கிற பிள்ளையை பாருங்க. காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிற பிள்ளையை பாருங்க. தேவனே நீர் மனதிறங்கும். உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை
ஆண்டவரே சுகத்தை கொடுக்கட்டும் பிள்ளைகளுக்கு. எங்கள் மேய்ப்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசும்படி எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை என்னோடு திருப்புவீர்களா? எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 37வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 31:37. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திவாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் புலம்புவதுண்டு, கர்த்தரின் மேல் அன்பாக இருப்பாரா? ஏசப்பாவுக்கு என்னை பிடிக்குமா? என் மேலே அன்பாக இருக்கிறாரா? நாமெல்லாம் ஜோமண்ணா கேட்பாரா? நான் இது தவறை செய்து விட்டேனே, நான் அவருக்கு பிரியமாய் வாழவில்லையே. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவருக்கு பிரியமான பெயர் எனக்கு இல்லையே என்று. என் சகோதரனே, சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், உன்னை வெறுக்கிறதுக்கு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா வெறுத்துருவாராம். ஆமாம், மேலே இருக்கிற வானத்தையும் கீழே இருக்கிற பூமியையும் ஆராயப்படக்கூடுமானால், இங்க வானத்தை தான் அளந்திருக்கலாம், இங்க போட்டிருக்கு வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால். எத்தனையோ நம்முடைய விஞ்ஞானிகள் பெருகிவிட்டன. அறிவியல் அறிஞர்களும் பெரியவர்களும் சொல்லுகிறது என்னவென்றால், நமக்கு தெரியாத உலகம் ஒன்று பூமிக்கு கீழ் இருக்கிறது. அது தண்ணீரில் இருக்கிறது. இந்த தண்ணீரில் இருக்கிற மிருகங்கள் எத்தனை, இந்த தண்ணீரில் இருக்கிற ஜீவராட்சிகள் எத்தனை, இங்கே என்னென்ன இருக்கிறது என்பதை நம்மால் ஆராய முடியவில்லை என்று. மேலே இருக்கிற வானங்களை நீங்கள் நடந்ததுண்டா? சந்திர சூரியனை நட்சத்திரங்களை உங்களால் சரியாக சொல்ல முடிகிறதா? இது இவ்வளவுதான் என்று யாரால் சொல்ல முடிகிறது? என் சகோதரனே, சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை வெறுக்கவில்லை. வேதத்திலே எப்ராயிமை குறித்து தேவன் சொல்லுவார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை கை பிடித்து நடக்க பழக்கினேன் அல்லவா என்று சொல்லுவார். ஆம் சகோதரனே, சகோதரியே, ஒரு தாயை போல தேவன் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பனை போல தேவன் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். இந்த நாள் வரை அவர் உங்களை வெறுப்பாரோ? அவர் உங்களை வெறுப்பதற்கு மனிதன் அல்ல, மனித உருவில் வந்த மகா மேன்மை உள்ள தெய்வம் உங்களை வெறுக்கவில்லை. என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஐயோ, நானும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்தேன், நானும் கொஞ்ச நாள் தெரு தெருவாய் வீடு விடாய் டிராக்டர் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், நானும் கொஞ்ச நாள் சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா? சகோதரியே, உங்களைத்தான் அதிகமாய் நேசிக்கிறார். சகோதரனே, உன்னைத்தான் தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? உன் சத்தத்தை கேட்டேன் தெய்வம் மறுபடியும் உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். சிறு பிள்ளைகளுக்கு பாடல் மூலமாய் கதை மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உன் சத்தத்தை தேவன் திரும்பவும் கேட்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் சிலர் புலம்புகிறார்கள், ஐயோ ஊழியத்துக்கு போனாலே பிரச்சனை வந்துடுதே, வேதனை வந்துடுதே என்று. நான் அநேகம் பேர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். என் ஆண்டவர் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் கிராமத்துக்கும் அழைத்து செல்லும் பொழுது தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அதில் விழுந்து போன ஊழியர்களை விசேஷமாய் சொல்லிடுவார். அவங்க சொல்லுது உண்டு, ஐயோ இந்த ஊழியத்துக்கு போனாலே போதும், பிரச்சனை என் வீட்டுக்கு வந்துடுது, வேதனை வருத்தம் வந்துடுது,
இந்த ஊழியத்துக்கு எதுக்கு போகணும், வேண்டாம் வேண்டாம், எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நீங்களும் அந்த லிஸ்டில் உள்ள ஆளா? இந்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகோதரனே, சகோதரியே, ஒரு அற்பமான வேலைக்கு என்னவெல்லாம் பரீட்சை வைக்கிறார்கள். ஒரு சாதாரண ஏதோ ஒரு வேலை, என்ன வேலையாக இருந்தாலும் என்னதெல்லாம் கேட்டு நம்முடைய திறமைகளை எப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கிறார்கள். ஏனையா, ஏனம்மா, தேவன் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கக்கூடாதோ? தேவன் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடாதோ? பவுல் சொல்வார், பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று. நீ பரீட்சைக்கு நிற்கணுமா? நீ பரீட்சைக்கு நிற்கணும், அப்பனா தான் எழுந்து பிரகாசிக்க முடியும். எல்லாருக்குமே பரீட்சை உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பாடத்திலிருந்து பரீட்சை, விசுவாசிகளுக்கு பரிசுத்தத்தில் பரீட்சை, ஊழியர்களுக்கும் அதேதான். ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த பரீட்சை தினமும் நடக்கும். ஒரு நாள் முடிந்து விடாது. ஒரு நாள் ரட்சிப்பு என்பது ரட்சிப்பு அல்ல. நீ தினந்தோறும் கழுவப்படணும். நீ தினந்தோறும் தேவனை தேடணும். நீ தினந்தோறும் அவரோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அதை விரும்புகிறார். தேவன் அதை விரும்புகிறார். அவர் நம்முடைய பொருட்களை இல்லை, நம்மைத்தான் விரும்புவார். ஆமீன் தானையா? ஆமீன் தானே? நம்முடையதே இல்லை, நம்மைத்தான் விரும்புவார். ஒரு வயதான தாயார் தன் மகன்களை படிக்க வைத்து வெளி நாடுகளுக்கு அனுப்பியிருந்தார்கள். மகன்கள் படித்து வெளிநாடு போய்விட்டார்கள். அங்கே இருந்து பணம் அனுப்புகிறார்கள். பணத்தை வாங்கி கொண்ட இந்த தாயார் சொல்லுகிறார், எனக்கு இனி பணம் வேண்டாம், என் மகனே நீ வந்துவிடு, உன் பணம் எனக்கு வேண்டாம். அம்மா, இங்கே வேலை செய்தால் லட்ச லட்சமாய் கிடைக்கிறது, நீ கோடி கோடியாய் சம்பாதித்து எனக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லையப்பா. நான் உன் முகத்தை பார்க்க வேண்டும், நான் உன் சத்தத்தை கேட்க வேண்டும், நான் உன்னோடு இருக்க வேண்டும். நீ எப்படி ஆகிலும் சீக்கிரம் வந்துவிடு என்று புலம்புவார்கள். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு அற்பமான ஒரு மனிதன் தன் மகனின் மீது தன் மகளின் மீது வைத்த பாசத்தினால் இப்படி சொல்லும் பொழுது, தேவன் உங்கள் மேல் எவ்வளவா அன்பு வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு ஐயா! நாம் பாவிகளாக இருக்கும்போது தான் நம்ம மேல் அவர் அன்பு வைத்தாராம். வேதம் சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ? அவர் நம்மை போல நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த போது அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நீ இன்னும் நான் பாவின்னு இருக்கிற, ஐயோ நான் அப்படி செய்து விட்டேனே. அருமையான தெய்வ மனிதர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா சொல்வார்கள், விழுந்து விட்டாயா? சரி, ஆனால் எழுந்து விடு. நீ விழுந்துட்டியா? இனி எழுந்திருச்சிரு. விழுந்தே கிடக்காத. பன்றி சேற்றில் கடந்தது போல பாவத்தில் விழுந்தே கடந்து விடாதே சகோதரனே, சகோதரியே. எழுந்து விடு, சீ என்று எரிந்து விடு. தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை உன் இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாததை மனதார செய்து கொண்டு, தேவன் எனக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை நினைப்பாரா என்று நீ புலம்புகிறாய். ஆனால் தேவன் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னை மறக்காமல், உன்னை கைவிடாமல் இம்மட்டும் வைத்துக் கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நான் ஒரு நபரை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். வேதத்திலே அவர் பேதுரு என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மத்தேயு 26வது வசனம், அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடர் அடைய மாட்டேன் என்று சொன்ன ஒரு பேதுரு. ஆமாதனையா? ஆமா சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ நீங்க எவ்வளோ நல்ல குணம் உள்ளவங்க.
கஷ்டத்தில் போய் கேட்டு பாருங்க, அவங்க குணம் தெரியும். அதே போல் இந்த பேதுரு சொல்லுகிறார், ஐயோ எல்லாரும் ஓடி போனாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன், உமக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன பேதுரு, என் ஆண்டவர் சொன்னார், 2 முறை சேவல் கூறுக்கு முட்டி நீ 3 தடவை மறுதல் வச்சிருப்பா அப்படின்னு. அங்கே நான் அதிகமாய் பார்க்கிற ஒரு வசனம் உண்டு. மார்க் 14:31 சொல்கிறது, மத்தேயு 26:74 சொல்கிறது, மார்க் 14:71 சொல்கிறது, சபித்து சத்தியம் பண்ணினான். தேவனை சபித்து சத்தியம் பண்ணினான். எந்த என்னோடு இருப்பாராக எப்படி சொல்லியிருப்பான்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏசுவா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்போ ஒரு மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் புலம்பி சபித்து சத்தியம் பண்ணி சொன்னான். சத்தியமாக எனக்கு தெரியாது ஐயா, இந்த இயேசுவை பற்றி சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் அவர் கூட உள்ள ஆளே கிடையாதுன்னாரு. இந்த ஆளை நீங்கள் சத்துக்கிடுவீங்களா? உங்கள் வீட்டில் உள்ள ஒரு வேலையாள் 3 வருடம் உங்களோடு இருந்து விட்டு, 3 வருடம் உங்கள் பண்ணையிலோ உங்கள் தோட்டத்தில் வேலை செய்து விட்டு வெளியிலே போகும்போது என்ன மனுஷன் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். என் எஜமான் தம்முடைய வல்லமையை நிரூபித்து ஒரு குடும்பத்திற்கு பெரிய காரியங்களை செய்தார். அந்த குடும்பம் ஒரு நாள் நான் பார்க்கும் பொழுது, நான் அதன் அருகே போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு தோத்திரம் போட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகுது. ஐயோ, எனக்கு இருந்த வருத்தம் 1 மாதமாக இருந்து புலம்பி இருப்பேன். இயேசுவே, எவ்வளவு அற்புதங்களை செய்தீரையா, இந்த குடும்பத்துக்கு எத்தனை காரியத்தை நீர் செய்தீர், நான் ஒருவன் அங்கே பார்த்து கொண்டு நிற்கிறேனே, இவர் உள்ளே போய்விட்டாரே, இந்த இடத்துக்கெல்லாம் குடும்பமாய் போகிறான் என்று வருத்தம் அதிகமான வருத்தமாக இருந்தது. என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் என் ஆண்டவர் செய்தார், அதை நான் கண்டேன். என் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் ஊழியன் என்று அதிகாரத்தோடு சொன்னிருந்தேன். அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், 1 வருஷமா பெரிய ஒரு அற்புதங்களை பார்த்தவன், குருடர் கண்டறியதை பார்த்தவர், செவிடர் கேட்கிறதை பார்த்தவர், முடவர் நடக்கிறதை பார்க்கிறவர், சத்தமும் உயிரோடு வந்ததை பார்த்தவர் சொல்லுகிறாரு, இயேசு யாரோ எனக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டு சபித்து சத்தியம் பண்ணினார். எப்படி இருக்கும் அந்த வேதனை? எவ்வளவு கொடிய வேதனை, மகா கொடிய வேதனை. எனக்கு சொல்வார்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் தனக்கு இஷ்டமான மணமகளை தெரிந்து கொண்டு அவளோடு காவல் நிலையத்தில் நிற்கும் பொழுது இந்த தாய் புலம்பி அழுவாள், ஐயோ என் மகளே, உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்த எனக்கு ஒரு நல்ல இடத்தில் உனக்கு கட்டி கொடுக்க தெரியாதா? இவ சொல்லுவா, சே நீ பா, நான் யார், நீ யாரோ அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்திலே அவர்கள் நடைபெணமாகிறார்கள். அந்த இடத்திலே ஜீவனற்றவர் நடைபெணமாகிறார்கள். மற்றவர்கள் காரி துப்பும் பொழுது, மற்றவர்கள் கேலியாய் சிரிக்கும் பொழுது, இவன் பிள்ளை வளர்த்துருக்கா பாத்தியா, இவன் பிள்ளை வளர்த்துருக்கான் பாத்தியான்னு சொல்லுவான். ஜீவன் இல்லாத நடைபெணமாய் நிற்பார்கள். அதைக்கு மேலான வேதனையோடு தேவன் நின்று கொண்டுதான் இருக்கிறார் உன்னை பார்த்து. சகோதரனே, நீயும் இன்னைக்கு ஆண்டவரோடு நெருங்கி பேச உனக்கு நேரம் இல்லையோ? சகோதரியே, உங்களை இவ்வளவாய் தேவன் நடத்தி வந்தவரை யார் என்று மறுதலித்து மறந்து போனீர்களோ? என் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வெறுக்கலம்மா, நான் உன்னை வெறுக்கலை. அந்த பேதுருவை பாருங்கள், அப்படி சபித்து சத்தியம் பண்ணவரை வெறுக்காம அவன் மேலே ஆசையை வச்சு, அவன் மேலே அபிஷேகத்தை வச்சு, அவன் மேலே வல்லமையை 100 மடங்காய் வைத்து அனுப்பினார். இன்றைக்கு நீங்களும் உங்கள் சொந்தத்தை கஷ்டப்படுத்தி,
உங்களுடைய சொந்த பந்தங்களை வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ, என் ஆண்டவரும் அதில் வருத்தத்தை அனுபவிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள். அப்பா என்று இன்றைக்கு அழைப்பீர்களா? அப்பா, என்னை வெறுக்கலையா டேடி? நீங்கள் நான் எவ்வளவா உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன், என்னை வெறுக்கவில்லையா என்று கேளுங்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை வெறுக்க முடியாதம்மா, நான் உன்னை வெறுக்க முடியாது. ஏன்னா நீ என்னுடைய மகள், ஏனென்றால் நீ என் மகன். உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி மறப்பேன்? பாருங்களேன், அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ நீ வானமும் பூமியும் அளக்கப்பட்டு முடிந்தது, இனி வானத்தில் ஆராய்ச்சி பண்ண ஒன்றுமில்லை, பூமிக்கு கீழே ஆராய்ச்சி பண்ண ஒன்றுமில்லைன்னு சொல்லி எப்போ அரசு, நம்முடைய அரசு சொல்லுகிறதோ அப்போ ஒன்னே வெறுத்துட்டார். சொல்லுதா இப்போ? இல்லை 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 இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் உங்களை ஆசிரியக்க விரும்புகிறார். நன்மையாலும் கிருபையாலும் நிறைக்க விரும்புகிறார். இந்த நாள் வரை ஒரு வேளை அநேகம் ஆயிரம் பொருத்தனைகள் எடுத்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம். விதவிதமான பொருத்தனைகள் செய்வார்கள். வருடத்தின் முதல் வாரம் என்றால் அவ்வளவுதான், இன்னுமேல் நான் குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து சொல்லுவாங்க, இதை நம்ம எப்படியாவது கொண்டாடணுமே. எப்படி கொண்டாட? வா, குடிச்சிட்டு தான் கொண்டாடுவோம். ஒரு மனிதன் எனக்கு சொன்னான், அண்ணே நான் குடிக்கல இப்போ அப்படின்னா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பரவாயில்லையே, நீ குடிக்கலையேடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னே. பின்னால் வந்து என்னுடைய நண்பர் சொல்லுகிறார், ஐயா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம், அவன் நேற்று ராத்திரி தான் குடிக்கலை. சரி, நேற்று ராத்திரி தான் குடிச்சிருக்கான், இப்போ தான் குடிக்கலை, அதைத்தான் கூட சொல்லிட்டு போகிறான். நீங்கள் என்னமோ அவன் 1 வருஷமாக குடிக்கலை 2 வருஷமாக குடிக்கல நினைச்சிடலோ அப்படின்னா. பொருத்தனைகள் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறதோ. என் ஆண்டவங்களோடு பேசுவாராக. உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கண்களை மூடி, அப்பா என்னை நேசிக்கின்றீர்களான்னு கேளுங்க. சகோதரனே, உன் நண்பர்கள் உன்னை எத்தனை முறை கைவிட்டு உன்னை தூசித்திருத்திருக்கிறார்கள். நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டிருக்காங்க. நீ எல்லாம் விளங்குவியடா, உங்கள் வீடெல்லாம் விளங்குமான்னு கேட்டிருக்காங்க. சகோதரியே, உனக்கு அப்படித்தான் சொன்னார்கள். நீ எல்லாம் எங்கே விளங்க போகிற? நீ வரத்துக்கு நீ எங்கே விளங்க போகிறேன்னாங்க. உன் மேலே திட்டம் வச்சிருக்கிற தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுக்கலை, என்னிடத்தில் வா, உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் அழைக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அப்பா என்று அழைப்பீர்களா? இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். சகோதரனே, ஒரு மனிதன் ஒரு உதவி செய்வதற்கு யோசிக்கிற இந்த நாட்களிலே உனக்காய் ஜீவனை தந்திருக்கிறார் இந்த தெய்வம். உன் பாவங்களுக்காய் இனி நீ பாவத்துக்கு பலியிட வேண்டாம். நீ இனி பாவத்தினால் கஷ்டப்படக்கூடாது, நீ இனி வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காய் தேவன் தாமே மனுஷ ரூபத்தில் வந்து எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். உன் அவமானங்களை சுமந்தவர் அவர். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். வந்ததின் நோக்கமே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்குத்தான். அவர் வந்ததே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்குத்தான். இந்த தெய்வத்தை மறக்கிறதற்கு, இந்த தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போவதற்கு உன் இருதயத்தில் எப்படி துணிகரம் வந்தது? என் ஆண்டவருடைய வேதம் விதமாய் சொல்கிறது, மாடு தன் முன்னணையும் கழுதை தன் எஜமானையும் அறியும், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று. சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை தேடுகிறார். அப்பா என்று அழைப்பாயா? அப்பா, இதோ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இனி உமக்கு பிரியமாய் வாழ்வேன், உமக்கு பிரியமாய் எதையாயிலும் செய்வேன் என்று சொல்வாயா? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொல்வீர்களா? சகோதரனே, சகோதரியே, வாயத்திறன் சொல்லுங்களேன், நான் இனி உமக்கு பிரியமாய் வாழ்வேன் அப்பா. நான் அல்ல, எனக்குள் நீரே இனி வாசமாயிரும். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே,
யார் யார் இப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யார் தங்களை உணர்ந்து ஐயோ என்னை வெறுக்காமல் தெய்வம் இருக்கிறார், என் மேலே எவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார் என்று புலம்புகிறார்கள், அவர் மேல் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. சகோதரனே சகோதரியே, உன்னை எத்தனை ஆயிரம் முறை தேவன் பாதாத்து எடுத்திருக்கிறார். நியாயமாய் எத்தனையோ முறை ஆக்சிடென்ட் மூலமாய் தண்டிக்கப்படக்கூடிய நீ, வியாதியில் பிடிக்கப்படக்கூடிய உன்னை தேவன் பாதுகாத்து நன்றாய் வைத்திருக்கிறார். எத்தனை விதவிதமான கண்ணீர் மூலமாய் சத்ருவான் உன்னை பிடிக்க முயன்றான், அப்படியும் தேவன் உன்னோடு இருந்து அவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயத்தை தந்தாரே. விதவிதமான வழியில் சத்ரு மோதியும் உன்னை ஜெயிக்கவில்லையே, மறந்து போனாயோ? அப்பா என்று அழையுங்கள். அப்பா, நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் டேடி, உமக்கு சாட்சியை நான் வாழ்வேன் என்று சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேல் இருக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் பிதாவே.